ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தனக்கு எழுத்து என்பது வாழ்வை பரிசீலிப்பதற்கான செயல்பாடுகளுள் ஒன்று என்ற கருத்தினை முன்வைக்கிறார் எழுத்தாளர் தேவி பாரதி ஐயா அவர்கள். இலக்கியத்தை வாழ்வின் அர்த்தமாக கொண்டு உயர்ந்த எண்ணத்தோடு விளங்கும் தேவி பாரதி ஐயா அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் ஆகும். இவர் பார்த்தீங்கன்னா 1980 ஆண்டுகளில் எழுத்தாளராக அறிமுகமாகிறாரு. அதன் வழியே சிறுகதை, கவிதைகள், இலக்கிய விமர்சன கட்டுரைகள் போன்று பலவற்றை அவருடைய படைப்புகள் வாயிலாக நமக்கு சொல்ல வராரு. இவருடைய படைப்புகள் எதை நம்மளுக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிய மக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மளுக்கு அப்படியே கதை வழியே கொண்டு வராரு. அவ்வகையில் தன்னுடைய சொந்த வாழ்வை சார்ந்தும் தன்னை சுற்றியுள்ள நபர்களையும் பற்றி எழுதியுள்ளது தான் நீர்வழிப்படுவும்ங்கிற நாவல். இந்நாவல் 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பெற்ற நாவல். அதனுடைய தலைப்பின் வழியே பல்லாயிரம் ஆண்டுகளாக பயணிக்கும் சொல்லாடல் பொருள் தாங்கியவை ஆகும். மனித வாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுத்தளங்களுக்குள்ள ஆட்படாதது தான் நம்மளுடைய மனித வாழ்வு. அதே போல உணர்வுகளோடு பயணிப்பது. ஒரு நீர் எப்படி தன்னுடைய தெப்பமானதை நீர் வழியே இழுத்து செல்லுதோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வழியே இழுத்து செல்வது தான் இந்நாவலினுடைய நோக்கம். அப்படி பார்க்கும்போது இந்நாவலுக்கு நீர்வழிப்படுவோம் என்ற பெயர் பொருத்தமானதே அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நாவலில் முதன்மையான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரு மாமா அப்படிங்கிறவர் முதன்மை கதாபாத்திரமாக நிறுத்தி இந்த கதையை வழிநடத்தி போகிறாரு எழுத்தாளர் தேவி பாரதி ஐயா. காரு என்பவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தினை மிகவும் வேதனையோடும் வருத்தத்தோடும் கடத்தி தன்னுடைய இறப்பு நிகழ்வில் தொடங்குகிறது இவருடைய நாவல். இந்நாவலின் தொடக்கத்தில் அடுக்கடுக்காக வினாக்களை வைக்கப்பட்டு முடிவில் அவ்வினாக்களுக்கான முடிச்சுகளை அடுத்தடுத்தாய் அவிழ்த்து விடுகின்றன. இது போன்று தன்னுடைய மனைவி ராசம்மா, அதாவது காரு மாமாவினுடைய மனைவி ராசம்மா, அவர்கள் தன் பிள்ளைகளை விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய போதும் கூட அவர் களங்கம் கொள்ளாமல், துளி கூட அவர் மேலே கோபம் கொள்ளாமல், அவர் மீது இன்னும் அன்பாவும் பாசமாகவும் தாமே மிகுந்து இருக்கக்கூடிய காரு மாமாவினுடைய கதாபாத்திரம் இந்நாவலில் தனித்துவமாக விளங்குது. காரு மாமாவினுடைய கதாபாத்திரத்தின் வாயிலாக எழுத்தாளர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, குடிநாவிதர்களின் சமூகத்தின் துயரங்கள், வாழ்வியலின் யதார்த்தங்கள், உறவுகளுக்கிடையே ஆன உளவியல் சிக்கல்கள், இதை பற்றியெல்லாம் கூறுகிறார். இதற்கிடையே தன்னுடைய வாழ்க்கைகளை மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும் மாந்தர்களை பற்றியும் கூறியுள்ளார். பிறகு ஒப்பாரி என்ற கலை, உயர்ந்த கலை, மனதை ஆற்றுப்படுத்துகின்ற கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் குடிநாவிதரின் ஒருவரான லிங்கநாவிதரின் கதாபாத்திரத்தையும், அதை தாங்கி நிறுத்தும் முத்தா என்றும் கதாபாத்திரத்தையும், பிறகு அன்பே வடிவென விளங்கும் சாவித்ரி கதாபாத்திரத்தையும் அழகாக அவர்களுடைய இயல்பு நிலை மாறாமல் நாவலில் எடுத்தாளப்பட்டிருக்கிறார் தேவி பாரதி ஐயா அவர்கள். பிறகு இந்நாவலில் ஏறக்குறைய 50 ஊர்களின் பெயர்களை கையாண்டுள்ளார். அதில் நாயக்கன் வலசு, சுந்தராடி வலசு, தென்னிலை, செம்மடை, நாச்சிபாளையம் போன்ற 30க்கும் மேற்பட்ட ஊர்களின் பெயர்கள் கொங்கு வட்டார வழக்கத்தையே சார்ந்தவையாகும். அதே போல இது நம்மளுக்கு கொங்கு வட்டாரத்தின் ஊர் பெயர்களின் ஆய்வுக்கு இந்நிகழ்வு வழிவகுக்கிறது. மேலும் குடிநாவதர்களுடைய வாழ்வை சார்ந்து இருக்கும் பண்ணையக்காரர்கள் சார்பு வாழ்க்கையை பற்றி இந்நாவல் அழகாக எடுத்துரைக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெகு நாவிதர்கள், வெகு பண்ணைக்காரர்கள் சென்றாலும் கூட அவ்வூரினுடைய மரபார்ந்த பண்பாடுகளையும் உறவுகளோடு உறவாடுவதையும் தன்னை விலக்கி கொள்ளாத முக்கிய 2 கதாபாத்திரங்களாக தெக்குளவு பன்னாட்டியும் கொற்றைவேல் கவுண்டரும் விளங்குகிறார்கள். பிறகு வாழ்வில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வறுமை இருந்தாலும் கூட தன்னுடைய வறுமைகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் நிபந்தனையற்ற மன்னிப்பு மூலமாகவும் எதிர்பார்ப்பற்ற அன்பின் வழியாகவும் அவ்வறுமையை வெல்கிறார்கள் இக்குடிநாவிதர்கள். மனிதர்களை அவர்களோடு குறைகளோடும் இயல்புகளோடும் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உறவுகள் நீடிக்கும். அதே போல துன்பத்திலும் இன்பம் காணும் வழிவகை என்ற உயர்ந்த மனப்பாட்டை தான் இந்த நாவல் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இந்நாவலை வாசிக்கும் ஒவ்வொரு மனதிலும் அது ஆழ்ந்து விதைக்கும் என்பதும் மெய்யாகும். கொங்கு வட்டார மக்களின் பண்பாடும் மாந்தர்களின் இயல்புகளும் அவற்றின் கலைகளும் கொங்கு வட்டார வழக்கத்தோடும் வாழ்வியலோடும் இயந்து பிரதிபலித்திருக்கும் நீர்வழிப்படுவும் நாவல் புதினம் ஒரு சிறந்த வரலாற்று படைப்பினை சொல்லலாம்.
இந்நாவல் படித்த வாசகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை அனுபவத்தையும், படிக்கவிருக்கும் வாசகர்களுக்கு ஒரு வாழ்க்கை கல்வியையும் பிரதிபலிக்கும் நாவலாக இருக்கிறது. இந்நாவலை படிக்க வழிவகை செய்து கொடுத்த சிறுவாணி இலக்கிய குழுவினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.